Vetri's birthday and the weekend is also here. So I decided a surprise trip to Aircard. போற வழியெல்லாம் சேலம்ல பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் என்னன்னு சர்ச் பண்ணப்போ எல்லா யூடியூபர்ஸ்மே செல்வி மெஸ் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவ்ளோ ஹைப் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு 11:45 AM நாங்க அங்க ரீச் ஆயிட்டோம். ப்ராபப்ளி நாங்க தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஃபார் தி ஆஃப்டர்நூன் லஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த டைம்லயே ஹாட் பிரியாணி ரெடியா இருந்தது. நாங்க 2 சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி சுக்கா அண்ட் இறால் வறுவல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டு பி ஆனஸ்ட் தி டேஸ்ட் இஸ் வொர்த் தி ஹைப் அண்ட் பிரைஸும் ஓகே தான். நாட் டூ மச், நாட் டூ லெஸ். ஸோ லஞ்சை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு we started the journey again to ஏற்காடு ஹில். போற வழியெல்லாம் 20 ஏர்பின் பென்ஸ் இருந்தது அண்ட் அங்கிருந்து கிடைக்கிற வியூவே அவ்வளோ அழகா இருந்தது பார்க்க. Once ஏற்காடோட ஹில் டாப் ரீச் பண்ணதும் we noticed the temperature was 18 degrees Celsius. செம பியூட்டிஃபுல்லா மிஸ்டியா இருந்தது அந்த கிளைமேட் பார்க்கவே. ஏற்காடோட மெயின் ஏரியால இருந்து அகைன் ஒரு 15 மினிட்ஸ் டிராவல்ல தான் நாங்க புக் பண்ண ரெசார்ட் லொகேட் ஆகியிருக்கு. இந்த லொகேஷன் சூஸ் பண்ணதுக்கான காரணம் இது ஒரு கமர்ஷியலா இல்லாம மெயின் ஏரியால இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆகியிருக்கிறதுனால கம்ப்ளீட் சைலன்ஸ் அண்ட் பீஸை நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி வி ரீச்ட் our destination, the Mount Pico Resort. ரிசப்ஷன்ல செக்-இன் ப்ராசஸ் போயிட்டு இருந்தப்போ they gave a refreshment drink which was really good and check-inலாம் முடிச்சிட்டு we went ahead to our room. இங்க 2 types of room options provide பண்ணிருந்தாங்க. One was the studio room and the other was Pico Valley room. And நாங்க Pico Valley room தான் சூஸ் பண்ணிருந்தோம் for a stay because இங்க இருந்து உங்களுக்கு complete 180-degree view கிடைக்கும் and that's beautiful. And உள்ள enter பண்ண உடனே ஒரு compact couch provide பண்ணிருந்தாங்க. Also extra cot கூட available-ஆ இருந்தது. The room was very neat, well maintained and spacious enough. And roomல AC ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஏற்காடோட கிளைமேட்டுக்கு AC தேவைப்படாது. பட் இன்கேஸ் நீங்க ஆஃப் சீசன்ல இங்க வர பிளான் இருந்தா you can manage the sultry climate with the help of AC. And just look at the amazing view from the room. ரொம்ப அழகா இருந்தது இந்த வியூ பார்க்கறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நாங்க அங்கேயே நின்று அந்த அழகை ரசிச்சிட்டு இருந்தோம். அண்ட் அட் லாஸ்ட் நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் பிகாஸ் வெற்றிக்கு நான் சூஸ் பண்ண இந்த ரெசார்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. And எந்த ரெசார்ட் போனாலும் we are little concerned about the restroom also. And இங்க இது கம்ப்ளீட்டா சானிடைஸ் பண்ணி நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. And coming to the most prominent site of the resort, the infinity pool. One of the main reason நான் இந்த ரெசார்ட்டை சூஸ் பண்ணதுக்கு இந்த infinity poolக்காகவும் தான். The water was freezing cold. கொஞ்சம் heated pool system ப்ரொவைட் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஸ்டில் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது நாங்க என்ஜாய் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டோம். So we went into the pool. அவ்ளோ கோல்டா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட நாங்க அந்த பூல்ல என்ஜாய் பண்ணோம். And we shared some beautiful moments and conversation in the pool. ரொம்ப அழகா இருந்தது அந்த மொமெண்ட்ல, அந்த டைம் அங்க இருக்கிறதுக்கு. அண்ட் ரெசார்ட்ல செக்-இன் பண்ணப்பவே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க that ஈவினிங் 5:30க்கு ரிசப்ஷன்ல அசெம்பிள் பண்ணணும்னு. அவங்க எங்கள சன்செட் வியூ பாயிண்ட் பார்க்க கூட்டிட்டு போனாங்க. அண்ட் போற வழியெல்லாம் அழகான பீகாக்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அண்ட் இன்னொரு பெஸ்ட் திங் நான் நோட்டீஸ் பண்ணேன். அந்த பீகாக்ஸ் எல்லாம் சென்டர் ஆஃப் த ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தபோது கூட இந்த ஜீப்ல இருந்து அவங்க ஆன் அடிக்கல. அவ்ளோ ஈகோ ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் அந்த ரோட் பயங்கர பம்பியா செமையா இருந்தது டிராவல் பண்றதுக்கு. ஃபைனலி வி ரீச் தி சன்செட் பாயிண்ட். ரொம்ப அழகா இருந்துச்சு, செம ப்ரீஸி அண்ட் கோல்டா.
அரவுண்ட் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நாங்க அந்த சன்செட் வியூ பாயிண்ட்ல என்ஜாய் பண்ணிட்டு, நாங்க ரிசார்ட்டுக்கு திருப்பியும் வந்தாச்சு. அந்த என்டையர் ரெசார்ட்டே வார்ம் லைட்டிங்கோட ரொம்ப காஸியா இருந்தது பாக்கறதுக்கு. அண்ட் இங்க ஒரு ஆம்பி தியேட்டர் வித் பான்ஃபயரும் இருந்தது. அந்த கோல்டான கிளைமேட்டுக்கு வார்ம்த்தோட நாங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் இங்க மவுண்ட் பீக்கோ ரெசார்ட் உள்ளயே மிஸ்டி ஃப்ளேவர்ஸ்ன்னு ரெஸ்டாரண்ட்டும் இருந்தது. செஃப் சரவண பாபு எங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி குடுத்திருந்தாங்க. டு பி ஹானஸ்ட் அந்த ஃபுட்டுக்கு நான் 5 ஆன் 5 ரேட்டிங் தான் குடுப்பேன். அவ்ளோ ஃப்ளேவர்ஃபுல்லா இருந்தது. அண்ட் யா தட்ஸ் இட். Day 1 in Erkard comes to an end and stay tuned for the next video.